விஜயாக்கா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஹை. பெரியய்யா என்ன போட்டோ எடுத்தாரு, என்ன பாராட்டினாரு. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? என்ன மாதிரி அதிர்ஷ்டசாலி யாருமே இல்ல. ஆனா அம்மா தான் என்ன. அம்மா, அம்மா என்ன பார்த்தாங்களா? அவங்க முகம் எப்படி இருந்தது? கோவமா இருந்ததா, சந்தோஷமா இருந்ததா? அம்மாவை நான் கவனிக்கல பார்வதி. ஆனா நீ ரொம்ப அழகா இருக்க. ஐயோ, என் கண்ணே பற்றும் போல இருக்க. படம் படம் தோ இப்ப படம் பாரு. ஏய், என்னடி உனக்கு இன்னும் நகை கழட்டி வைக்க மனசு வரலையா? இதோ கழட்டிட்டு தான் இருந்தேம்மா, அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. எங்க கழட்டி வைப்ப? பை ஏதாவது கொண்டு வந்திருக்கியா? ஒன்னு ரெண்டு அப்படியே தூக்கிட்டு போயிடலான்னு. என்ன மேடம் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய், நீ இப்ப பேசலாம் ஆரம்பிச்சிட்டியா? வேலைக்காரிக்கு ஒண்ணுனதும் வேலைக்காரி பாஞ்சுக்கிட்டு வர போல இருக்கு. கொஞ்ச நேரம் சாவி கொத்து எடுத்துட்டு வா. இல்லம்மா, அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. ஏய், என்ன மிரட்டுறியா? அம்மா, இப்ப எதுக்கு நீ செத்து போனவோ அம்மாவை கூப்பிடுற? அதான் உன் முகரக்கட்டைய பார்க்க பிடிக்கலன்னு போய் சேர்ந்துட்டாளே. இப்ப எதுக்கு எங்க அம்மாவை பத்தி எல்லாம் பேசுறீங்க? ஏய், நீ வெளியே போ. ஏய், நான் சொல்லிட்டு இருக்கேன், அவளை பாக்குற. அவ பர்மிஷன் கொடுத்ததா போவியா? போடி. அடங்கப்பா. ஆளும் மண்டையும் பாக்குறா. ஏய், கதவை மூடிட்டு போ. ஏய், நீ என்னையே எதிர்த்து பேசுறியா? எனக்கு எதிரா குரல் வந்தது சங்க நசுக்கிடுவேன். ஜாக்கிரதை. நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? என்ன ஏமா இப்படி பண்றீங்க? உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டுக்கிறேம்மா, என்ன விட்டுருங்க. என்ன நடிப்பு? ஏய், இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. சேர் எடுத்து போடு. கை எடுத்து கும்பிடுறலாம். எடுத்தியா? ஏய், என்னடி அழுமூஞ்சி மாதிரி நிக்கிற? எப்படி இருக்கு பார்த்து சொல்லு. நல்லா இருக்கு. போடுறவங்க போட்டா நல்லாதான் இருக்கும். இந்த சாவி கொத்த உன் கையாலேயே மாட்டிவிடு. பொடிடி. வா வா, சீக்கிரம் வா. இப்ப எப்படி இருக்கு? அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். புரிஞ்சுதா? எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டீங்களா? ஓகே, மேடம் கிளம்பிட்டாங்க. ஆமா, சரி, ஓகே. விஜயா மேடம், அருண் ரெடி ஆயிட்டானா? ரெடி ஆயிட்டு வருமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. ஓகே. அரேஞ்ச்மெண்ட்ஸ் பத்தின அத்தனை டீடைல்ஸும் ஆதித்யா அவங்ககிட்ட சொல்லிட்டான்ல? சொல்லிட்டாரு மேடம். ஓகே, எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே மேம். இதோ வந்துட்டார் மேடம். இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம குடும்பத்துல நடக்கிற ஒரு மங்கள காரியம் உன் கல்யாணம். இத்தனை நாளா நீ எங்களுக்கு செல்ல பிள்ளையா, இந்த வீட்டோட விளையாட்டு பிள்ளையா இருந்துட்ட. ஆனா இனிமே இன்னொரு குடும்பத்துக்கு மருமகனா, ஒரு பொண்ணுக்கு புருஷனா ஆக போற. அதனால பொறுப்பா நடந்துக்கணும்.
அகிலாண்டேஸ்வரியோட மகன் அருண்னு சொல்றதை விட அருணோட அம்மா அகிலாண்டேஸ்வரின்னு இந்த உலகமே சொல்லணும். அதுதான் என்னோட விருப்பம், என்னோட ஆசை. என்னோட இந்த விருப்பத்தை நிறைவேற்ற இந்த நிமிஷத்துல இருந்து நீ உறுதி எடுத்துக்கணும். உன்னோட உறுதியில எந்த தடையும் வரக்கூடாது, யார் கண்ணும் படக்கூடாது. அதனால நான் இப்போ உனக்கு திருஷ்டி கழிக்கிறேன். வனஜா, அக்கா உட்காந்து என்ன புடனிலையா இருக்கு? நிச்சயதார்த்தத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம், இப்படி அபசகுனம் பிடிச்ச மாதிரி ஆர்த்தி தட்ட தள்ளி விட்டுருக்கேடி. உன் கவனம் எல்லாம் எங்க இருக்கு? உன்ன வனஜா, அக்கா நல்ல காரியத்தை கிளம்பிட்டு இருக்கோம், எப்படி பண்ணிருக்கா பாருங்கக்கா. இவ்வளவு சும்மா விடக்கூடாது. இல்லம்மா, நான் வேணும்னு விடல. தட்டை வாங்கறதுக்கு நான் கை நீட்டினேன். ஆனா நான் வாங்கறதுக்குள்ள நீங்க தட்டை விட்டுட்டீங்க. அப்போ நான் வேணும்னே போட்டேன்னு சொல்றியா? அக்கா பாத்தீங்களா, இவளுக்கு போய் பாவம் பாத்தீங்களே. நம்ம கிட்ட கை கட்டி சம்பளம் வாங்குற வேலைக்காரி என்னையே குத்த சொல்ற பாத்தீங்களா? விட்டுடு. சுப காரியத்துக்கு போகும்போது கோவப்படாம சந்தோஷமா போகணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, நடு வீட்ல ஆரத்தி தட்டு விழுந்தா அபசகுனம்லாம் கிடையாது, அது நல்ல சகுனம் தான். மன திருப்திக்கு வாசல்ல பூசணிக்காய் உடைச்சுக்கலாம். அக்கா ஏதோ நல்ல மூட்ல இருக்காங்க, அதான் நீ தப்பிச்சுக்கிட்ட. எடுத்துட்டு போடி. ஏட்ரீனா சொல்லுங்க மேடம். என்னடி சொல்றது? இன்னும் வராம என்ன பண்ணிட்டு இருக்க? கிளம்பிட்டே இருக்க மேடம். ஈவினிங் 7 மணிக்கு தானே மேடம் ஃபங்க்ஷன். இப்போ மணி 5 தான் ஆகுது. எப்போ சாப்பிடுற நேரத்துக்கு கரெக்டா வந்துருவியா? என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனுக்கு வரணும்னா சாதாரணமா வந்துட முடியுமா? அதான் கிராண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்கேன். சரி சரி, பிளான்ல ஏதாவது சேஞ்சா? ஏய், இது என்ன கல்யாணம் நினைச்சிட்டு இருக்கியா? இந்த சினிமால எல்லாம் தாலி கட்டு நேரத்துல வந்து நிறுத்துவாங்களே, அந்த மாதிரி நிறுத்துறதுக்கு நிச்சயதார்த்தம்டி. மோதிரத்தை மாத்திட்டு பொங்கல் சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க மேடம். எப்படி இருந்தாலும் முகூர்த்த டைம்க்கு தானே பண்ணுவாங்க. அந்த டைம்க்குள்ள நான் வந்துடுறேன். யூ டோன்ட் வரி. ஆமாடி, நீ டோன்ட் வரின்னு தான் சொல்ற. நான் இங்க கொதிச்சுக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா கிளம்பி வாடி. லேட் பண்ண நீ லேட் ஆயிடுவ. என்னடி அர்த்தம் புரிஞ்சது இல்ல? புரியுது மேடம். சீக்கிரம் வந்துடுறேன் மேடம். டக்கால்ட்டி கொடுக்காம சீக்கிரமா கிளம்பி வந்து சேரு.